attention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ரெண்டு பேருக்காக கை தட்டுவோம். சபாஸ் எடப்பாடி பழனிசாமி, சபாஸ் விஜய் குதிரை பேரம். ஒருத்தர் கட்சியை காப்பாற்ற தவறுறாரு, இன்னொருத்தர் ஆட்சியை காப்பாற்றுறது மும்முரமா இருக்கிறாரு. இது ரெண்டு கரெக்டா ஒரே லைன்ல மீட் ஆகுது. அதிமுகவினுடைய எதிர்காலம் இல்லை அடுத்த எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது நிலை என்னவா இருக்கும் சார்? இப்போ என்ன ஆச்சு தென் மாவட்டங்கள் 32 சட்டப்பேரவை தொகுதிகளில் டெபாசிட் இருந்தது எந்த காலகட்டத்தில்? சிஸ்டம் எப்படியா டிஸ்டர்ப் ஆச்சு? இதில் எப்படி நடக்கலாம்? சிஸ்டம் ஏன் திருப்பி கேட்கணும்? விஜய் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஆனால் அவரை குற்றம் சாட்டிட்டு நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தா ஒரு 20 நாள்ல எவ்வளோ வந்துருச்சே. ஆனால் சார் இதே குற்றச்சாட்டுகள் போன கவர்மெண்ட் மேலே இருந்துச்சு தானே சார்? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த பொறுப்புகள் ஏற்று ஒரு 20-21 நாளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 3 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து சேனை பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க தாவேகா பக்கம் வந்துட்டாங்க. என்ன பார்க்குற சார்? அதிமுக வந்து பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு கருத்து இருக்குது. 3வது இடத்துக்கு போயிடுச்சு. எப்படி இந்த சின்னம் டெபாசிட் இழக்கும்ன்ற கருத்துக்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு முடிவு? அதிமுகவுடைய ஃபேட். ரெண்டு பேருக்காக கை தட்டுவோம். சபாஸ் எடப்பாடி பழனிசாமி, சபாஸ் விஜய் குதிரை பேரம். அவ்வளோதான். ஒருத்தர் கட்சியை காப்பாற்ற தவறுறாரு, இன்னொருத்தர் ஆட்சியை காப்பாற்றுறது மும்முரமா இருக்கிறாரு. இது ரெண்டு கரெக்டாக ஒரே லைனில் மீட் ஆகுது. கட்சி எதிர்த்து ஓட்டு போட்டா எனக்கு நல்ல நீங்க அவனை பதவி விட்டு நீக்கிறதையும் கட்சி பொறுப்பை பிடுங்கிறதையும் நீங்கள் இருந்தீங்க. கட்சி பொறுப்பு போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? போயிடுச்சுன்னா வச்சுக்கோ, நான் முன்னு முடிவு எடுக்கிறேன், நான் அந்த கட்சிக்கு போயிடுறேன். முடிஞ்சு போச்சா? விஜயோட வேலை சுலபமாக போச்சு இல்லை? என்ன கேட்க போகிற? ஒரு கட்சி மாறுறவன் இவ்வளோ தூரம் நான் செலவு பண்ணிட்டு நாங்கள் வந்துருக்குறாங்க, செலவு கணக்காசு கிரெடிட்டட். அடுத்தபடியா மறுபடியும் நான் நிற்கணுங்க கிரெடிட்டட். மொட்டை முடிஞ்சு போச்சு, கார்டு வாங்கிட்டாரு. 3 பேர் கார்டு வாங்கிட்டாங்க. அவுட்கம் என்ன ஆகுறது? அது வேற கதை. ஆனால் தவறு எங்கே இருக்குது? பொதுச் செயலர் அஇஅதிமுக வேலுமணியும் சண்முகமும் என்ன சொன்னாங்க? பொதுக்குழுவை கூட்டுங்க, நீங்க தான் என்னுடைய பொதுச் செயலாளர், இன்னைக்கு நாங்கள் உங்களை தான் நம்புறோம், உங்க மேல இந்த தோல்விக்கான பொறுப்பை நாங்கள் சுமத்தல, என்ன பண்ணலாம் கட்சியை மேம்படுத்துறதுக்கு பலப்படுத்துறதுக்கு அப்படின்னு பேசுவோம். அதான் சொன்னாங்க. அதுவே ஒரு கேஸ்க்கு அப்புறம் தானே சார் இருந்துச்சு. உங்க போய் ஆதரவு கொடுக்குறாங்க. வாக்கெடுப்புக்கு முன்னாடி இதை சொன்னாங்களா? நீயும் பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர், நம்மளுக்கு இவங்க சொல்றதுதான் வார்த்தை. வாக்கெடுப்புக்கு முன்னாடி சொன்னாங்களான்னா 5 முறை சொல்லிவிட்டாரு சி.வி. சண்முகம். அவர் எப்படியாப்பட்டவர் வேணாலும் இருக்கட்டும், 5 முறை சொல்லிவிட்டாரு. நீங்க கேட்டு ஒரு வார்த்தை ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கீங்களா? நடுவில் மட்டும் பேசி தீர்வு காணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. எங்க பேசி தீர்வு காணுவீங்க? பொதுக்குழு கூட்டம் என்ன போச்சு? அப்ப நீங்க மறுத்துட்டீங்க. அடுத்தபடி என்ன பண்ணீங்க? கட அவங்களை எல்லாம் கட்சி பொறுப்பு நீக்கிறீங்க. நீக்கிட்டா சி.வி. சண்முகத்தை நீக்கிட்டா உடனே அப்படி திண்டிவனா அந்த பக்கம் வேலூர் விழுப்புரம் அந்த பக்கத்தில் ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும். வேலுமணி நீக்கிட்டீங்கன்னா அப்படியே தொண்டாமுத்திர எல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு நல்லா உங்களுக்கு வந்துடும். அப்படியே வந்து உங்களுடைய பேங்க்ல அப்படியே ஸ்டார்ட் அவங்களாம் அப்படியே அரு நிற்பாங்க. இப்படி தானே உங்களுக்கு தென் மாவட்டங்களில் வந்துட்டு ஒன்றும் இல்லாத ஆகி டப்பா டான்ஸ் ஆடிடுச்சு. ஆச்சா இல்லையா? அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அப்போ நீங்கள் ஈஸியாக வழி பண்ணி கொடுத்துட்டு திரட்ட மட்டும் வச்சுட்டீங்க. என்கிட்ட கொறடா, நான் கொறடா உத்தரவு போட்டேன், மீறிட்டாங்க, பதவி நீங்க செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் போயிட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு 1 மாதத்துக்குள்ள முடிவெடுக்கலைன்னா கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ என்னாச்சு? திருசங்க நிலை பார்த்தான். ஃபர்ஸ்ட் சாம்பிள் 3 பேரை கிளீனாக அடிச்சுட்டு வந்தாங்க. 20 கோடி கொடுத்து மாநாடு போடுறதை விட 30 கோடி கொடுத்து 3 பேர் இழுத்துக்கலாம்ல. சரியா போச்சு இல்லை? இப்போ அவங்களுக்கு ரிஸ்க்கு. விஜய்க்கு என்ன? ஒரு கேம் பிட், ஒரு கேம் ஆடி பார்க்கலாம். அதிமுக ஓட்டு, நம்மளுடைய ஓட்டு 2 இருக்குது. ஏற்கனவே நின்று ஜெயிச்சவங்க என்ன ஆகிறாங்க பார்க்கலாம். 3 பேர் அவ்வளோதான். திரும்ப நாளைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் 107 to 110 ஆகுது. அவர் கெயின் பண்ணிட்டே போவார். ஏன்னா திமுக ஆதரவுடனான கூட்டணி அரசு இது. நல்லா கவனிங்க. திமுக கூட்டணி ஆதரவுடனான கூட்டணி அரசு இப்போ விஜய் நடத்துறது. ஒரு அளவுக்கு மேலே போனார் அப்படின்னா அந்த லடாய் வந்துட்டு இவங்களெல்லாம் வெளில வர வச்சிடும். அதனால தான் அவங்களை கடற்கடன்னு கூப்பிட்டு அமைச்சரவையில் சேர்த்தது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உட்பட. தேர்தல் முடிவு வந்துட்ட உடனே பல விஷயங்கள் பிரின்சிபலுக்கு வெளியே நடந்தது. இதுதான் சிக்கலே. முதல்ல எடப்பாடி முதலமைச்சர் திமுக வெளியிலேருந்து ஆதரவு, அவர் போயிட்டு ஆளுநரை பார்க்குறாரு. பார்த்துட்டு நேரம் அங்கே ஓடி போயிட்டு எம்எல்ஏ கிட்டலாம் கையெழுத்து வாங்குறாரு. அப்புறம் இங்கே வராரு. அதுக்குள்ளே நிலைமை மாறிவிட்டது. நிலைமை மாறினோடனே திருமாவளவனும் கொண்டு வரலாம், 2 பேரும் ஆதரிக்கலாம். அதையும் ஒரு ஒத்துக்கலை, முடிஞ்சு போச்சு. 3வது என்னாச்சு?
விஜயனுடைய சுறுசுறுப்பான கபடி ஆட்டம். அவர் போகிறாரு, டக்கு 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 டக்குன்னு எல்லாரும் பாயிறாங்க, எடுத்தாந்து தொடறாரு. ஒரே நேரத்தில் 5 பாயிண்ட்டு, ஏற்கனவே 5 வந்துடுச்சு, இன்னும் ஒரு 4 முடிஞ்சு போச்சு, அடுத்தது ஒரு 2 6 ஃபினிஷ்ட், முடிஞ்சு போச்சுங்களா கேமு. இப்போ 2வது பார்ட் ஆஃப் கேம் இது விளையாடுறாங்க. பிரின்சிபிளே இல்லை, எந்த சைட்லையும் பிரின்சிபிள் இல்லை. திமுக அதிமுக எப்படி ஒன்றா சேரலாம் சொல்லுங்கள்? தமிழ்நாட்டு பிரச்சனையில் ஒன்றா சேர்ந்து நிற்காத நீங்கள், கச்சத்தீ விட்டு காவேரி வரைக்கும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு சாதிட்டு இருக்கிற நீங்கள் எப்படி பேசுறீங்க கூட்டணி ஆட்சிட்டு இருக்கு? ஆனால் அது உண்மையாகவே நடந்த பேச்சுவார்த்தை. ஆமாம், அப்புறம் ஏன் அவர் போனார்? பேச்சுவார்த்தை நடக்கல. எடப்பாடி பழனிசாமி போட்டு ஆளுநர் சந்தித்தது உண்மையா இல்லையா? ஆளுநர் வந்துட்டு திமுக அதிமுக வந்து 118 கணக்காட்டினாங்கன்னா அவளை அடைப்பான்னு சொன்னது உண்மையா இல்லையா? அப்புறம் உண்மையானு என்ன கேட்குறீங்க? என்ன கார்த்தி? இல்லை சார், அது ஒரு ஷேடியான ஏரியாலேயே இருக்கு, குற்றச்சாட்டாவே இருந்துகிட்டே இருக்கு. ஷேடி அங்கே இருக்குது. வெளிச்சத்தில் தானே போய் பார்த்தாரு, வெளிச்சத்தில் தானே அவர் ஆளுநர் சொன்னார். அவர் உடச்சி விட்டு போயிட்டார், அவ்வளோதான் விஷயம். அதிமுக திருமாவளவனை வச்சு அந்த மாதிரி நீங்கள் ட்ரேடு பண்ணலாமா? நான் கேட்குறேன் அந்த கட்சிகளை, யாராக வேணாலும் இருக்கட்டும், திருமாவளவன் வச்சு அப்படி பண்ணலாமா? இப்படியாப்பட்ட ஒரு அரசியலுக்காக 35 ஆண்டு காலம் அவர் உழைச்சார் இந்த சமூகத்தில். வெளில அப்படி சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு, மாற்றி சொல்கிறாரு, உருட்டி சொல்கிறாரு, அப்போ உண்மைன்றாரு. இப்போ வந்துட்டு அது வந்துட்டு என்னது அப்படின்னு இப்போ என்னப்பா அது எதுவும் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாருன்றீங்க. அவராக மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அவரை உருட்டுங்களா? அந்த மாதிரி இருட்டு போட்டு உருட்டுங்களா? ஐயா, உங்களுக்கு கொஞ்சமாக நியாயம் இருக்குதா அவர் அந்த மாதிரி பண்ணதுக்கு? திருமாவளவன் எப்போயாவது முதல்வர் பதவிக்கு அலைஞ்சிட்டு வந்து நிற்கிறவரா? மந்திரி பதவிக்கு அலைஞ்சு நிற்கிறவரா? துணை முதலமைச்சர் அவங்க விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, தலைவராக உள்ளே போங்க, தலைவராக மந்திரி பதவி எடுத்துக்கோங்க. அவருக்கு எங்கே இருக்குது அதெல்லாம்? அப்படியெல்லாம் இல்லையா? அவருக்கு தெரியாத எது எம்பவர்மெண்ட்டு, எது சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் தெரியாத திருமாவளவனுக்கு. நான் திருமாவளவன் விஜய் ஆதரிக்க எடுத்த ஸ்டாண்டை நான் இப்போவும் ஒத்துக்கிறல, அது வேற விஷயம். ஆனால் எல்லாமே அவர் தான் பண்ணதா? என் கட்சி நிர்வாக அமைப்பு எதுவும் பண்ணலையான்னு நீங்களும் பண்ணியிருக்கீங்கல்ல. அப்புறம் சீசர் நல்ல திருமாவளவன் இல்லை, யூடியூப் ப்ரூட்டஸ் தான். எந்த பக்கம் வந்து குத்தினாலும் சீசருக்காவது ஒரு ப்ரூட்டஸ். அதிமுகவினுடைய எதிர்காலம் இல்லை அடுத்த எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது நிலை என்னவா இருக்கும் சார்? தமாஷா இருக்கும். என்ன இருக்குது? ஒரு தொண்டனுடைய எதிர்பார்ப்பை ஒரு கட்சி தலைமை நிறைவேற்றலைன்னா அப்போ என்ன இருக்கும்? இப்போ என்ன ஆச்சு? தென் மாவட்டங்களில் 32 சட்டப்பேரவை தொகுதிகளில் டெபாசிட் எடுத்தது எந்த காலகட்டத்தில் சொல்லுங்க? உன் கட்சியினுடைய பேச்சாளர் சாதாரண ஆளர் ஜெயக்குமார் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் சபாநாயகராக இருந்தவர், சட்ட அமைச்சராக இருந்தவர். எவ்வளோ முக்கியமான விடயங்களில் ஜெயலலிதா அவரை அந்த அண்ணனை யூஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியும். அவர் அவ்வளோ பெரிய மதிப்பு வாய்ந்தவர். அவர் வெறும் ஒரு 18,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் எடுத்துட்டு அவர் நடந்துட்டு இருக்கிறாரு. இங்கே செந்தமிழ முன்னாள் அமைச்சர் 17,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்கி இது பண்ணிட்டு இருக்காரு. என்ன கட்சியில் எடுத்துட்டீங்க நீங்க? கிழிச்சிட்டீங்க சொல்லுங்க. இதில் இவிஎம் வேலையெல்லாம் இருக்குது, எல்லாம் ஒத்துக்கிறேன். 1/3 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாங்க, இவ்வளவு தூரம் ஒன்றும் பெறலாது, வேற விஷயம். ஆனால் நிலைமை எப்படி? நீங்கள் ஒன்றும் அதில் எதிர்க்கிற ஆள்லாம் ஒன்றும் கிடையாது. இவிஎம் எல்லாம் அமித்ஷா கொடுப்பாரு, வெற்றி வாங்கி தருவார் அப்படின்ற ஆள் தான் நீங்கள். என்ன ஆச்சு? அப்புறம் அடுத்த தேர்தலை பற்றி கார்த்திக் கேட்குறீங்க, என்ன ஆகும்? ரொம்ப சங்கடமாக போகும், மோசமாக போகும். கட்சியை காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு கிரைசிஸே வருதுங்க. ஆனால் கட்சியில் உங்களை கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக ஒரு கிரைசிஸ்லையும் நீங்கள் எல்லாரையும் அடிச்சு தூக்கி வெளில போடுறீங்க. இது என்ன செஸ்ஸா? இது செக்கு அப்படி தள்ளினோடனே தூக்கி வெளில வைக்கிறதுக்கு. இது அப்படி இல்லை. அரசியல் அப்படின்றதுல வந்துட்டு உங்களுக்கு எதிரியே வச்சு விடாது, உருவாக்கிறது உங்களுடைய அறியாமை, அவ்வளோதான். அண்ணா என்ன சொன்னார்? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு தம்பினாரு. அங்கே கருத்தையும் பார்த்து யோசிச்சு சீர்தூக்கி பார்த்து முடிவெடுனாரு. எங்கே செய்கிறீங்க? உன் கட்சியிலேருந்தே மாற்று கருத்து வந்துச்சுனாலே அப்படி சொல்லிட்டு ஒரு உரிமை ஒரே அடி ஒரு 4 லைனில் எழுதி பொதுச் செயலர் அதிமுக நீக்கப்பட்டவர்கள் இன்று முதல் இந்த பகுதியில் இருந்து அடுத்த நாளே அடுத்தது இவர் நியமனம், அவர் நியமனம், அவர் நியமனம். இப்படிலாம் கட்சி வளர்க்க முடியுமா? இப்படியெல்லாம் கட்சி இப்படி இந்த துணிச்சல்லாம் ஜெயலலிதாவுக்கு இல்லையா? ஜெயலலிதா தான் அவங்க தலைவராக இருந்த போதும் முதல்வராக இருந்த போதும் காலங்காத்தால எடுத்து பத்திரிகையை பார்த்தா தான் நம்ம இருக்கிறோம் கட்சியில் அப்படின்றது தெரியும். அதோட மோசமாக இருக்குது உங்கள் கட்சி, நீங்கள் நடத்துகிற அதிமுக. அப்புறம் அடுத்த தேர்தல் எங்கே தாங்க போகுது?
புரியுதுங்களா? துடுப்பு இல்லாத படகு போல நடுவில் உட்காந்துட்டு இப்படி இப்படின்னு ஆட்டிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் நான் விஜய் ஆதரிச்சேன். இந்த அதிமுக இப்படி தான் போயிட்டு அழியும். மாத்தா பிஜேபி அந்த இடத்துல வந்துடக்கூடாது. ஆரம்பிச்சிட்டான்டா ஒரு தமிழ கட்சியை, இவ்வளோ பேர் ரசிகர் ஒன்று கூப்பிட்டு வந்துட்டான், இதை தூக்கி பிடிக்கணும். அதுக்கு தான் போனேனே நான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அது அங்கே போயிட்டு அது வேறு மாதிரி போச்சு, விட்டுருங்க வந்துட்டேன். ஆனால் என்ன ஆச்சு? சொன்னது நடந்ததா? பல ஊடகவியலாளர்களுக்கு தெரியும் நான் இப்படி சொல்லிட்டு பார்த்துக்க நான் வராது. அதிமுக பற்றி சும்மா பேசுகிறேன்னு கூப்பிடாதீங்க, நான் வரல, அது எங்கே உருப்பட போகுது அப்படின்னு சொன்னேன். இப்போ எப்படி நிற்கிது அது? சொல்லலாம் அங்கே வீராவேசமாக ரெட்டை இலை அதிமுக எம்ஜிஆர் தொடங்கியது, ஜெயலலிதா வளர்த்தது அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஜெயலலிதா வளர்த்தாங்க உண்மை, தனிச்சு போட்டிட்டாங்க அதுவும் உண்மை, தனிச்சு போட்டிட்டு ஜெயிச்சாங்க அதுவும் உண்மை, தோல்வியை சந்திச்சாங்க விரல்ல, வெற்றி மதப்புலையும் போல எல்லாத்தையுமே பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? உங்களை நிலைநிறுத்திக்கிட்டதை தவிர வேறு என்ன பண்ணீங்க? அப்போ வேலுமணி சண்முகம்லாம் கேள்வி கேட்குறது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளே தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் சார் இந்த புது அரசு, புது ஆட்சி, சட்டம் ஒழுங்கு இல்லை மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது சார்? ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு இன்கேப்பபிள் பர்சன், அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? அதான் பிரச்சனை விஜய்கிட்ட. நான் சொன்னேன், உங்களால் ஒருபோது இதெல்லாம் செய்ய முடியாது ஸ்டாலின் மாதிரி அப்படின்னு சொன்னது நான் காரணம். ஸ்டாலின் அப்படின்றது வந்துட்டு அனுபவத்தால் செதுக்கப்பட்ட ஒரு தலைமை. அது உங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அறிதலும் இல்லை, அறிவும் இல்லை, தெளிவும் இல்லை, எதுவும் இல்லை. உங்ககிட்ட என்ன நான் எதிர்பார்க்கறது? சார் அவங்களும் நியூ செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வராங்க, அவங்களுடைய ப்ராமிசஸில் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, எதுவுமே நடக்கலையா? அதான் அதிகாரிகிட்ட கேட்டுட்டு அதில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. என்ன தடுக்க முடிஞ்சுதா? எதை குறைக்க முடிஞ்சுதா? ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? முடிக்கிறீங்களா உட்காந்துக்கிட்டு எல்லாருமா? முடியாது உங்களால். சாதாரண வெளியிலேருந்து எல்லாத்தையும் பேசிட்டீங்க, இப்போ நடக்கிறதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? அமைதி கேட்குறீங்க ஏன்? ஏங்க, ஸ்டாலின் இருந்தார் போயிட்டார், ஒரு மாதம் ஆகிப்போச்சு, நீங்கள் வந்துட்டீங்க, ஒரு 3 வாரம் ஆகிப்போச்சு. சரிதானே? 3 வாரம் ஆயிடுச்சா? ஆமாம், 10 to 2 வாரம் ஆகிப்போச்சு. சிஸ்டம் அதே தானே, அதே போலீஸ் தானே, அதே கலெக்டரேட் தானே, அதே துறைகள் தானே. குற்றம் எப்படி அதிகரிக்கும்? யோசிச்சிங்களா விஜய்? இதை நான் கேட்கல. ஐயா எம்ஜி தேவசகாய் நைட் என்னை பார்த்து கேட்டார், why they are making politics out of it? The same system that is to take care of this such a situation, why they are playing with the politics? வெள்ளக்காரன் தான் டிமார்க்கெட் பண்ணிட்டு போயிட்டானே. போலீஸ்னா சட்டம் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்குன்னா போலீஸ், போலீஸ் என்ன பண்ணுது, வாட் இட் இஸ் டூயிங் அப்படின்னு கேட்குறாரு. இந்திய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் மிகப்பெரிய அளவுக்கு சாதனை புரிந்த ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர், அவர் இராணுவத்துறை பணியாற்றியவர். சிஸ்டம் எப்படி டிஸ்டர்ப் ஆச்சு? இதில் எப்படி நடக்கலாம்? எப்படி கிரைம் அதிகமாகுது? இதெல்லாம் சூமந்திர காளி வந்துட்டாரு விஜய் அப்படின்றதெல்லாம் குற்றவாளிகள்லாம் போகவே மாட்டாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. என்னதான் நடக்குது? சிஸ்டம் ஏன் திருப்பி கேட்கணும்? விஜய் என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் அவரை குற்றம் சாட்டிட்டு நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன், இப்போ பார்த்தா ஒரு 20 நாள்ல எவ்வளோ வந்துருச்சே. ஊடகங்கள் வந்து ஒரு பட்டியல் மாதிரி போடுறாங்க, இத்தனை நாள்ல இது நடந்திருக்கு அப்படின்ட்டு. அவரே சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் ஒரு 25, ஒரு 19 இப்படிலாம் சொல்லி அவர் லிஸ்ட்டை கொடுக்குறாரு. கொலை, அந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு, இதெல்லாம் சொல்லி லிஸ்ட்டை கொடுக்குறாரு. ஆனால் சார் இதே குற்றச்சாட்டுகள் போன கவர்மெண்ட் மேலே இருந்துச்சு தானே சார்? இருந்துச்சு. இப்போ ஏன் மாறல? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, வந்தால் மாற்றிடுவேன், புள்ளி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, எங்கே புள்ளி வச்சிங்க? ஏன் புள்ளி வைக்கல? அப்போ அவங்க கேட்குறது சரிதானே? அதான் சொல்ல வர, ஒரு இன்கேப்பபிள், அவ்வளோதான். இதெல்லாம் வந்துட்டு ஒரு 4000 கோடி 5000 கோடி டேர்ன் ஓவர் ஆகக்கூடிய ஒரு கம்பெனிக்கு ஒரு சிஇஓ போட்டுடலாம். அவனே கேப்பபிளாக இருந்தால் தான் வந்துட்டு போர்டு ஒத்துக்கும். இங்கே 4 லட்சம் கோடி கம்பெனி தமிழக அரசு, அதுக்கு இந்த சிஇஓ வந்து உக்காந்தாரு, ஒன்றும் ஆகலை. அதான் இங்கே முக்கியம். கருத்து சொல்லிட்டு எதிர்கருத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறதுல பிரச்சனை. டேக்கிள் பண்ணணும். எப்படி டேக்கிள் பண்ண போறீங்க? அந்த ஒரு வார்த்தை மிரட்டணும். அது இல்லையா, சொல்லே செயலாகாது. சொல்லில்லையல் செயலுக்கு அர்த்தம் இல்லை. சொல்லணும்ல, என்ன அப்படி கேட்கணும்ல, என்ன நடக்குது அப்படின்ட்டு. புரியுதுங்களா? இல்லை சார், செட்டிங் இன் டைம் இருக்குல்ல. ஆனால் இன்னும் அந்த கதையெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யாரும் செட்டிங் இன் டைம் எவ்வளோ? ஒரு 6 மாதம் எடுத்துக்கலாமா?
6 மாசம் விமர்சிக்க ஏங்க உங்களுக்கு செட்டிங் டைம் வேணுங்க, சிஸ்டத்துக்கு என்னங்க செட்டிங் டைம் வேணும்? நான் கேட்குற கேள்வி அதானே. இண்டிபெண்டா ஆப்ரேட் ஆக வேண்டிய பாடிஸும் இதுல ஏன் ஆப்ரேட் ஆகல அது சொல்லுங்க முதல்ல. கலைஞர் கருணாநிதி 1998 கோவை தொடர் குண்டு வெடிப்பு, சின்ன பையனா இருந்திருப்பா கார்த்திக். அப்போ நல்ல விஜய் டிவியினுடைய ரிப்போர்ட்டர். நடந்தது இதுதான், நடந்துச்சு, குண்டு வெடித்துச்சு. ரொம்ப பக்கத்தில் இருந்த சில நிருபர்களுக்கு மட்டும் தெரியும். அண்ணாந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய டிஜிபி கிட்ட கேட்குறாரு, ஒன்றும் நடக்காது நீ, அதாவது உளவு பிரிவு ரிப்போர்ட் வந்திருக்குது, இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்ட்டு, அதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. நடக்கலை, குண்டு வெடிச்சது, 69 பேரோ 89 பேரோ செத்து போயிட்டான். பெரியது வந்துரு. அடுத்த சில நாட்களில் எலெக்ஷன், ஜெயலலிதா 23, கலைஞர் 6, மொத்தம் 39 சீட் இல்லையா, காலி. பவர்ஃபுல் திமுக தாவேகா கூட்டணி காலி. 9 சீட்டோட 31 வந்துட்டு அண்ணா டிஎம்கே அலையன்ஸ், 23 ஜெயலலிதா. எப்படி நடந்துச்சு இதெல்லாம்? எவ்வளோ பெரிய ஆளு கலைஞர். அப்போ எங்கே பார்த்து கேள்வி கேட்டார்? இப்படி கேட்டார். இது நடந்த உண்மை, இதை நான் சொல்கிறேன். பெரிய தலைமையாக இருக்கலாம், பெரிய ஆளாக இருக்கலாம், சிஸ்டத்தில் கண்ணை வை, புரியுதுங்களா? கட்டி எழும்போது தாண்டவ கோணே, பண பெட்டியின் மீது கை வையடா தாண்டவ கோணேன்ற மாதிரி நீ எங்கே போயிட்டு எதை பண்ணிட்டு இருந்தாலும் சிஸ்டம் எப்படி எங்குதுன்றதை நீ பார்த்துக்கினே இருக்கணும். அங்கே தான் ஒரு நர்வம் உனக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும். இதெல்லாம் நான் விஜய்க்காகவே நான் சொல்ல வரேன். ஏன்னா நானும் குற்றம் சாட்டிட்டு போகிறதுக்கு நான் தயாராக இல்லை. வித் மை ஓன் ஜேர்னலிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நாலேஜ், திஸ் இஸ் நாட் த வே. விஜய், லுக் அட் த சிஸ்டம், ஏன் இது ரெஸ்பாண்ட் பண்ணலன்றதை பாருங்கள். அது ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கணும் ஏன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ அவங்களுக்கு கிரீடம் சுட்டுறீங்க. குறுகிய காலத்தில் விசாரித்து இரட்டை மரண தண்டனை அளிக்கப்பட்டு விட்டது. யார் அது ஆட்சி காலத்தில் நடந்துச்சு அது விசாரணை? ஸ்டாலின் ஆட்சி காலத்தில். இதே தான் பொள்ளாச்சியில் நடந்தது, இதே தான் அங்கேயே நடந்தது, சாத்தான்குளம். அங்கெல்லாம் சரியாக நடந்துருது இல்லை, அதே தான் உங்களுக்கு தொடருது. அப்போ அந்த சிஸ்டம் சரியாக இருக்குது. நீங்கள் வந்தவொடனே என்னாச்சு? ஸோ சிஸ்டத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. என்னடா நடக்குதுன்னு கேளுங்க. போலீஸ்காரனை கூட்டுங்க, கட்சிகளெல்லாம் கூட்டிட்டாதீங்க. வம்பு வீண் வேலை கூட்டு. என்னாச்சு எப்படி இது நடக்குது, என்னதான் வழி சொல்லுங்க. ஒரு அரசு இங்கே இருக்கிறதுக்கான ஜனங்க உணரவே இல்லையே. இபின்னா கட்டு, போலீஸ்னா சட்டம் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு போனால் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை எல்லாம். இப்படி ஒரு இடத்துலையும் நான் ஆட்சிக்கு 10ஆம் தேதி பதவி ஏற்றேன், இன்னைக்கு 25, 15 நாளில் இவ்வளோ சீர்கேடு அடைஞ்சிருக்குது அப்படின்னோம்னா அப்போ என்ன ஆகும்? என் அரசு இன்கேப்பபிள்னு ஆகாத மக்கள் மத்தியில்? பதில் சொல்லுங்கன்னு கேளு அவங்ககிட்ட. என்ன ஆச்சுன்றத அவங்க பதில் சொல்லட்டும். இந்த மாதிரி தான் ஜெயலலிதா கிரீடம் சூட்டினாங்க. நான் ஆட்சிக்கு வந்துட்ட உடனே ரவுடிகள் எல்லாம் அப்படியே பறந்து வெளிமாநிலத்துக்கு போய்விட்டார்கள், ஒன்றுமில்லை ஆய்ப்புலாம் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ கொலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட திமுகவினுடைய ஒரு முக்கியமான திருவேற்காடு கஜேந்திரன் கொலை, எல்லாம் பெரிய இப்பயும் தடார் புடான்னு ஒரு பொண்ணு ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்துட்டு +2 படிக்கிற பொண்ணு வீட்டில் ஒரே அடி, சாவு, நகை, கொள்ளை, பறிப்பு. நான் சொன்னேன் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் தான் புதிய தமிழ்நாடு நான் பேசுகிறேன். எப்படி நல்லா இருக்குது? புறநகர் பகுதி அலறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவ்வளோதான் போச்சு. உள்துறை அமைச்சருக்கு தெரிந்த செய்தி. 41 போலீஸ் ஸ்டேஷனை உள்ளே கொண்டாந்து வச்சாங்க, சிட்டி லிமிட்டோட சேர்த்தாங்க. அதுதான் பிறந்தது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். செல்வி ஜெயலலிதா சொல்றதெல்லாம் ஒத்துக்கிட்டு சட்டப்பேரவை இருக்கலாம், வெளில இருக்கிற நாம ஒத்துக்க மாட்டோம். புரியுதுங்களா? நாம் ஒத்துக்குவோம். தான் வந்துட்டு நம்ம கேமரா தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன். ஸோ முதல்ல உங்கள் சிஸ்டத்தை என்னன்னு கவனிங்க. அப்படி கொண்டு வர தொட்டதுனால தான் இன்னைக்கு இங்கே ஒரு கமிஷனர், அங்கே ஒரு கமிஷனர், ஆவடி கமிஷனர், தாம்பரம் கமிஷனர், இப்படியெல்லாம் போட்டுக்கிட்டு அதை பில்டப் பண்ணோம் மேலே. என்ன ஆகுதுன்றது கவனிங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.